Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் transformational grammar. This is a prescribed syllabus for second PG students in the paper Language and Linguistics in Unit 4. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, suggest பண்ணுங்க. Thank you. In linguistics, transformational rules are syntactic rules that change the structure of a sentence by moving, adding or deleting elements. So, நம்ம already phrase structure, deep structure, basic and deep and surface structure இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தான் transformational rules. So, transform அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்ல இருந்து இன்னொன்னா மாறுறது. ஸோ அப்படி மாறுறதுக்கு ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு சென்டென்ஸா மாறும் பொழுது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Transformational grammar, a theory developed by Noam Chomsky, suggests that sentences have both deep structure and surface structure. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு டாபிக் தான், டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். இதை பத்தி யார் பேசியிருக்கா? ஒரு பெரிய லிங்குவிஸ்ட் நோவம் சாம்ஸ்கி பேசியிருக்காரு. அவரோட தியரியில டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர்ல அவர் உருவாக்குன தியரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர். ஸோ அதில் தான் அவர் டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் கன்வெர்ட் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, டீப் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக மாறும்னு சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேட்டிவ் கிராமர் அசியூம்ஸ் தட் சென்டென்சஸ் கம் இன் டூ டைப்ஸ். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, டிஜி கிராமர்னு சொல்லுவோம். இந்த டிஜி கிராமர் டூ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் ஆர் பேசிக் சென்டென்ஸ், நம்ம டீப் சென்டென்ஸ் சொல்றோம் இல்லையா, அது இதை வந்து இந்த டீப் ஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு நேம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ்ல இதை தான் தெரிஞ்சுக்க போறோம். கர்னல் சென்டென்சஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கர்னல்ஸ். டீப் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றோம்னா kernel sentences. The basic sentence is called as the kernel sentences. And more complex sentences, அதாவது சர்ஃபேஸ்ல வர சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, காம்ப்ளெக்ஸா வரும் இல்லையா, வேற வேற மாதிரி வரும் இல்லையா, that is called as transforms. Okay, basic structure is called as the kernel sentence and the surface structure or the complex sentences are called as the transforms. The complex sentences are created by modifying the basic ones. இப்போ basicல changes பண்ணி தான் complex sentences உருவாகுது. Kernel sentences or basic sentences or simple sentences that serve as the building blocks for more complex sentences. இப்போ kernel sentence அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசிக், ஒரு பில்டிங்கோட பேசிக் மாதிரி, அந்த இது போடுவாங்க இல்லையா, பில்லர்லாம் கட்டுற மாதிரி, இல்லைன்னா அந்த இது போடுவாங்க, பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைகிறது தான் கர்னல் சென்டென்ஸ். மேலே அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேஸ் இருக்கோ அது மாதிரி மேலே மேலே நம்ம என்ன பண்ணுவோம், கட்டடங்கள் கட்டுவோம். அப்போ பில்டிங் பிளாக்ஸுக்கு என்ன தேவை, பேஸ் தேவை. அது மாதிரி தான் கர்னல் சென்டென்ஸ் என்ன எப்படி இருக்கணும், தே ஆர் சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் தே சர்வ் அஸ் பில்டிங் பிளாக்ஸ். ஒரு பேஸ் மாதிரி, பில்டிங் பிளாக்ஸ்க்கு பேஸ் மாதிரி சர்வ் பண்றது தான் கர்னல் சென்டென்சஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் நல்ல ஐடியாவோட இருக்கிறப்போ மேலே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, யூ கேன் பில்ட் மோர் பிளாக்ஸ், அதாவது நிறைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அது மேலே எழுப்பலான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட், a kernel sentence is broken down using phrase structure rules. இதுக்கு என்னென்ன ஃபார்முலா, நம்ம ரூல்ஸ் தானே படிக்கிறோம், அப்போ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்ச, ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம். ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ், முதல் ஒரு கர்னல் சென்டென்ஸை பிரிக்க போறோம். இப்போ நவுன் ஃப்ரேஸ், வெர்ப் ஃப்ரேஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு பேசிக் சென்டென்ஸை பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், a kernel sentence is broken down using phrase structure rules which are explained through IC analysis. இது IC analysis னு சொல்வாங்க. ஓகே, immediate constituent analysis னு அதுக்கு அந்த IC அப்ரிவேஷன் பாருங்க, immediate constituent. ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ் மூலமா phrase structure ரூல்ஸை பயன்படுத்தி kernel sentence, basic sentence நம்ம பிரிக்கிறோம். Then transformational rules are applied to it. இதுக்கப்புறம் transformational rules அதுக்கு அப்ளை பண்றோம் to create a final form called as the surface structure. அது மேல தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஃபைனல் ஃபார்ம் கொடுக்குறோம், அதுதான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். எசென்ஷியலி a kernel sentence represents a deep structure that is transformed into a surface structure through various steps. அப்போ kernel sentence அப்படிங்கிறது டீப் ஸ்ட்ரக்சர் தான், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல்
டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை மாத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் இது எல்லாமே நமக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் டிரைவ் ஆயிட்டே வருது. In transformational generative grammar, the concept of rules is essential as TG is a rule based system. So நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டிஜி கிராமர்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் யூஸ் பண்ண முடியும். நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான் டிஜி கிராமரே. These rules help to create the sentences of a language and their purpose is defined by their role in this sentence generation. So இந்த rules எல்லாம் தான் என்ன பண்ணும், நமக்கு வந்து இந்த sentences கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. TG's transformational rules, இதுக்கு என்ன ரூல்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் பாருங்க, T rules. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் TG's T ரூல்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இதே தான். டிஜினா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னது, டி ரூல்ஸ். ஓகே, டி ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருப்போம், டீப் ஸ்ட்ரக்சருக்கு அது மாதிரி டி ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரூல்ஸ் இன் அதர் டைப்ஸ் ஆஃப் கிராமர். மற்ற கிராமர்ல மற்ற நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுல எல்லாம் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அதுல இருந்து இது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நிறைய உள்ளது தான் டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so let us see what are these rules. Three main components make up any transformational framework. So இதுல வந்து three important components இருக்கு. இந்த transformational rules வந்து three important components ஆல ஆனதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். The base component, the transformational component and the morphophonemic component. த்ரீ இருக்கு. இதுல வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். So first one is the base component, also called as constituent structure or phrase structure. இந்த base component phrase structure சொல்றோம் இல்லையா, அதுதான். ஓகே, இந்த base deep structure தான் சொல்றாங்க. Phrase structure rules in transformational generative grammar form the basic part of the grammar. அப்ப சாதாரணமா நம்ம டிஜி கிராமர்ல என்னெல்லாம் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நவுன் ஃப்ரேஸ், வெர்ப் ஃப்ரேஸ் எப்படி இருக்கணும் அதை பத்தி படிக்கிறோம் இல்லையா, இதுதான் பேஸ் காம்பனன்ட். ஓகே, தீஸ் ரூல்ஸ் ஆர் டெக்னிக்கலி டிஸ்கிரைப்ட் அஸ் பேஸ் காம்பனன்ட். ஸோ இதுக்கு ஃபாலோ பண்ற கிராமரை தான் நம்ம என்ன சொல்றோம், பேஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் தான் பேஸ் காம்பனன்ட்னு சொல்றோம். அடுத்ததான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட். இப்போ பேஸ் காம்பனன்ட் இருக்கு, அடுத்தது அதை என்ன பண்றோம், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்த டைப்புக்கு மாத்த போறோம். திஸ் பார்ட் மாடிஃபைஸ் த பேஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, டீப் ஸ்ட்ரக்சர் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் டைப்ஸ், இதுதான் மாடிஃபை பண்ண போகுது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட். இது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனலா வரப்போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படியெல்லாம் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு பேசிக் சென்டென்ஸ் ஒரு டீப் ஸ்ட்ரக்சரை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படின்றத சொல்றது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட் த ஸ்ட்ரக்சர் கிரியேட்டட் பை த ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த காம்பனன்ட் இஸ் மாடிஃபைட் யூசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் டு ஃபார்ம் ஃபைனல் சென்டென்ஸ். அப்போ இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸை யூஸ் பண்ணி ஃபைனல் சென்டென்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. There are two types of, அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட்ல இந்த டி ரூல்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, இதை மாத்துறதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மாத்துறதுக்கு டி ரூல்ஸ் வந்து தேவைப்படுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸ், டி ரூல்ஸ்னா என்னது, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டி ரூல்ஸ்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ், அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல டூ டைப்ஸ் இருக்குன்றாங்க. பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டூ டைப்ஸ், அது மேலும் மேலும் ரெண்டா டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டூ டைப்ஸ். ஓகே, ஆப்ஷனல் T rules, obligatory T rules. இதுதான் மெயின் டூ டைப்ஸ். ஓகே, ஆப்ஷனல் T rules, ஆப்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ், obligatory transformational rules, அதான் obligatory T rules. இப்போ optional T rules அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குன்னா, passive transformation நம்ம அதில் active passive அது மாதிரி, question formation. இப்போ you are angry, அதாவது எப்படி question பண்ணலாம், are you angry அப்படின்ற மாதிரி மாற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி question formationக்குலாம் அந்த optional T rules வந்து அப்ளை பண்ணலாம். if needed அப்ளை பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட அப்ளை பண்ணலாம். ஆனால் obligatory rulesல என்னன்னா subject verb agreement வந்துடும்.
இப்போ ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து நோ ஒன் எவ்ரி ஒன் சிசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னுனாலும் நம்ம சிசர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஐ நீட் ஒன் சிசர் கிடையாது, ஐ நீட் ஒன் சிசர்ஸ் தான். ஓகே, அப்போ அந்த இடத்துல என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் சிங்குலர் தானே, சிசர்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தானே அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்ம சிசர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சில இடங்கள்ல அக்ரிமெண்ட், அதை தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு இருக்கும். எவ்ரி ஒன் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றப்போ இஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லாம என்ன ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்றப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி இஸ் தான் அந்த இடத்துல போடும், ஆர்னு போட மாட்டோம். அப்போ அந்த இடத்துலயும் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு படிப்போம். ஸோ இதுதான் ஆப்ளிகேட்டரி ரூல்ஸ். இங்க வந்து மஸ்ட் பி அப்ளைட் தான், இது கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷனல் ரூல்ஸ் தான் வந்து தேவைப்பட்ட ஆப்ஷன் தான், தெரியும்ல நமக்கு ஆப்ஷன் உன்னோட ஆப்ஷன் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல தேவைப்பட்டாதான் ஆப்ஷனல் ரூல்ஸ் அப்ளை பண்ணும். ஆனா ஆப்ளிகேட்டரி ரூல்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு தான் வரும், இது கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. Transformation made by these T rules also come in two types. இது இன்னும் two types பிரிக்கிறாங்க. Singular transformation, generalized transformation. Singular transformation acts on a single sentence structure. ஒரே single sentence ஒரு structure இருக்குன்னா அதை singular transformation குள்ள கொண்டு வரலாம். Generalized structure வந்து combines two or more sentence structures. 2-3 sentence structure combine பண்ணும் இல்லையா, complex structures எல்லாம் இருக்குல்ல, அதுதான் generalized transformations. அப்புறம் each T rule has two parts. ஒவ்வொரு T ruleக்கும் two parts இருக்குது. obligatory ஆகட்டும், optional ஆகட்டும். optional T rule, obligatory T rule படிச்சோம் இல்லையா. each T rule has two parts. structural description, structural change அப்படின்னு சொல்றாங்க. structural description என்ன, it shows the original structure of the sentence. original structure கொண்டு வர்றது தான் structural description. structural change அப்படிங்கிறது shows how the structure changes after the rule is applied. அப்போ structural description அந்த basic structure காமிச்சா, deep structure காமிச்சா அதுதான் structural description. surface structure தான் structural change. it shows how the structure changes after the rule is applied. so இதுதான் என்ன rules, இது நம்ம என்ன சொல்றோம், they are called as transformational component. இப்போ first component பேரு base component. 3 components இருக்குன்னு சொல்லிட்டோம் transformational rulesல. first one is the base component, second one is the transformational component. இப்போ நம்ம third component குள்ள போறோம். this is called as the morphophonemic component. this deals with changes in word forms and sounds. இது வந்து word forms, sounds நம்ம அது பேசுறப்பதான் அது புரியும். நான் எக்ஸ்பிரசிவா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல கூட இதை படிச்சிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரசிவா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி த்ரூ திஸ் இந்த ஃபோனமிக் காம்பனன்ட்ஸ் மூலமா தான். ஓகே, மார்ஃபோஃபோனமிக் காம்பனன்ட்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு ஒரு சில வேர்ட்ஸோட சவுண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் எல்லாம் புரியும். ஓகே, திஸ் டீல்ஸ் வித் த சேஞ்சஸ் இன் வேர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். மார்ஃபோஃபோனமிக் காம்பனன்ட், திஸ் பார்ட் turns the output from the transformational component into sounds or phonemic transcription. அப்போ ஃபோனமிக்னா என்ன, ஃபோனட்டிக்கலா டிரான்ஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, அது சவுண்ட்ஸா மாத்துறப்ப தான் இந்த பார்ட் மாத்துறப்போ அதை தான் வந்து ஃபைனல் காம்பனண்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் டீப் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். செகண்ட் வந்து அந்த சேஞ்சஸ் எப்படி சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல வருதுன்னு பார்த்தோம். அப்போ தேர்ட் காம்பனண்ட் என்னது, இந்த அலங்காரம் பண்றது தான் வந்து மார்ஃபோஃபோனமிக் காம்பனண்டா வருது. ஓகே, ஷேப்பிங் டெர்மினல் ஸ்ட்ரிங்ஸ் இன்டு ரெகக்னைசபிள் ஸ்பீச், ஒரு அது புரிகிற மாதிரி ஒரு ஸ்பீச்சா வர்றது இதுதான். ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் transformed using different types of transformational in transformational generative grammar. so இதுதான் ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 3 காம்பனன்ட்ஸும் படிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த தேர்ட் காம்பனன்ட்டுக்கு மட்டும் இன்னும் ஒரு சில உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ I have given certain examples for morphophonemic components. அதை படிச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ மார்ஃபோஃபோனமிக் காம்பனண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் வந்து அந்த ஃபோனட்டிக்ஸ்க்கு ரிலேட் ஆகி ஒரு சில சேஞ்சஸ் கொடுக்கறது தான் வந்து மார்ஃபோஃபோனமிக் காம்பனண்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மார்ஃபாலஜி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இதுக்கு வந்திருந்தீங்கன்னா இது நல்லாவே புரியும். சென்டென்ஸ் வந்து பாருங்க, த கேட் ரன்ஸ்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்.
இப்போ மார்போபோனமிக் சேஞ்ச்ல the word cat is made plural changing to cats in speech. ஓகே, ஸ்பீச்ல வந்து the cats run ன்னு இப்போ ப்ளூரல்ல கொண்டு போறோம். இந்த cat runs இதை வந்து நம்ம ப்ளூரல் ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவோம், the cats run அப்படின்னு கொண்டு போவோம். the cats run அப்படின்னு கொண்டு போவோம். ப்ளூரல் கேட்ஸ்க்கு போனா ரன்ஸ் வராது, அப்போ ரன் தான் வரும். இதெல்லாம் வந்து grammatical change. Okay, so the cats run ன்னு வரும். plural ஆக்குறப்போ morphophonemic changeல the cats run அப்படின்னு வரும். இத நம்ம இப்ப எழுதுறப்போ phoneticsல எழுதுறப்போ இந்த எஸ்க்கு வந்து என்ன போடுவோம் தெரியுங்களா, cats, எஸ் சவுண்ட் வராது, இன்ஸ்டெட் இஸ் சவுண்ட் வரும். cats அப்படின்னு வரும். இஸ் அப்படின்றதுக்கு பதிலாக இஸ்ன்ற சவுண்ட் வரும். ஓகே, ஸோ ஹியர் த மார்ஃபோலாஜிக்கல் சேஞ்ச் இன்வால்வ்ஸ் ஆடிங் அண்ட் எஸ் டு cat to make it plural. இது மார்ஃபோலாஜிக்கல் சேஞ்ச். ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன், கேட் வந்து கேட்ஸா மாறுறது மார்ஃபோலாஜிக்கல் சேஞ்ச். ஃபோனிமிக் சேஞ்ச் என்னது அப்படின்னு சொன்னா ப்ளூரல் எஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர் இஸ்ன்னு சத்தம் கேட்கும். எஸ் நிறைய இடத்துல எஸ் என்ன சத்தம் கேட்கும், இஸ் பஸ்ஸஸ், பஸ்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பஸ்ஸஸ் ஆன் த ரோட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா பஸ்ஸஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்படிதான் பேசுவாங்க. அப்போ எஸ்ன்ற சத்தம் வந்து ஜெட் சவுண்ட் கேட்குது இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் த சவுண்ட் இட் ஃபாலோஸ். அப்போ ப்ளூரலா மாறுறதும் ஒரு மார்ஃபாலஜிக்கல், அடுத்து ஃபோனேமிக். இந்த ஃபோனேமிக்கா மார்ஃபாலஜிக்கல்ன்றப்போ ஒரு வேர்ட் வந்து வேற வேற இடத்துல வேற வேற பொசிஷன் அடையுது இல்லையா, கேட்டுங்கிறது கேட்ஸ்ன்னு ஆகுறது மார்ஃபாலஜிக்கலா வந்துருது. வேர்டோட டிஃப்ரெண்ட் என்னது இந்த வேர்டோட டிஃப்ரெண்ட் ஃபார்மா வந்துருது மார்ஃபாலஜிக்கலா. அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம், எஸ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து இஸ்ன்னு மாறுது, அது வந்து ஃபோனிமிக்கா பார்க்குறோம். அதனாலதான் இதை என்ன சொல்றோம், மார்ஃபோஃபோனேமிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, he is going அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இப்போ மார்ஃபோஃபோனமிக் சேஞ்ச் அதை எப்படி மாத்துறோம்னா he is becomes contracted form he's. இப்போ மார்ஃபோஃபோனமிக்ல அதை எப்படி மாத்தலாம், he is goingன்ற வார்த்தைய he is going, இப்போ வேகமா சொல்றப்போ he is goingன்னு சொல்ல மாட்டேன், he is going, he is going அப்படின்னு சொல்றப்போ அந்த இஸ்ங்கிறது இசட் மட்டும் சேர்த்து ஹீயோட சேர்ந்துரும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும், ஹீஸ் 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 அப்படின்னு வந்துடும். அப்போ எஸ் பிகம்ஸ் இஸ்ன்ற சவுண்ட் வந்து இஸ் அப்படின்னு மாறுது. ஓகே, இந்த ஜீப்ராக்கு வர்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி இஸ் அப்படின்னு மாறுது. அதுதான் வந்து ஃபோனேமிக் ரெப்ரசன்டேஷன். இதுதான் மார்ஃபோஃபோனமிக்கல் சேஞ்ச். இப்போ இந்த எல்லா சேஞ்சஸோடையும் தான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பேசுறோம். அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ். பேசிக் காம்பனன்ட், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து மார்ஃபோஃபோனமிக் காம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர்ல பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆப்ஷனல் டி ரூல், மற்றதுக்கெல்லாம் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடுறோம். ஆப்ஷனல் டி ரூல், ஆப்ளிகேஷனல் டி ரூல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. கர்னல் சென்டென்ஸ், அதாவது பேசிக் சென்டென்ஸ் பாருங்க, த ஷெஃப் ப்ரிப்பேர்ட் அ மீல், இதுதான் வந்து கர்னல் சென்டென்ஸ். பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை எப்படி, பாசிவ்னா பாசிவ் வாய்ஸ்ல த மீல் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஷெஃப் அப்படின்னு மாத்திரம். இந்த பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த ஆப்ஜெக்ட், அதாவது மீல்ன்றது மூவ்ஸ் டு த, எப்படி மூவ் ஆகுது இல்லையா, முன்னாடி பின்னாடி இருக்கிறது முன்னாடி, இதெல்லாம் ஆப்ஷனல் டி ரூல். இது தேவைன்னா மாத்திக்கலாம். பாசிவ் ரூல்ங்கிறது தேவைன்னா மாத்திக்கிறது தான், இது கம்பல்சரி கிடையாது. நீங்க ஆக்டிவ் வாய்ஸாவே அதை சொன்னாலும் அர்த்தம் புரியும். ஓகே, அதுல நம்ம இஷ்டத்துக்கு தான் அதை என்ன பண்றோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை பாசிவா சொன்னா அழகா இருக்குமோன்னு நினைச்சுதான் அதை என்ன பண்றோம், பாசிவா சொல்றோம். அப்போ இந்த பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த ஆப்ஜெக்ட், ஷெஃப் ப்ரிப்பேர்ட் த மீல் தானே ஆப்ஜெக்ட், அதை அப்படியே சப்ஜெக்டுக்கு கொண்டு போறோம். எப்படி, இந்த ஒரிஜினல் சப்ஜெக்ட் ஷெஃப் வந்து கடைசியா போயிடுது. ஓகே, வித் த ப்ரிபோசிஷன் பை ஆட் பண்ணி கடைசியா கொண்டு போயிடுறோம். அப்ப என்ன ஆகுது, த மீல் இங்க ப்ரிப்பேர்டுக்கும் போதோ வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஷெஃப் அப்படின்னு மாத்திடுறோம். ஸோ இதுதான் பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஆப்ஷனல் டி ரூல். அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆப்ஷனல், இதுவும் ஆப்ஷனல் தான். ஓகே, யூ ஆர் கமிங் டு த பார்ட்டி அப்படிங்கிற அந்த கர்னல் சென்டென்ஸை இன்ட்ரோகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ ஆர் யூ கமிங் டு த பார்ட்டி அப்படின்னு
கேட்கலாம். ஓகே, ஆர் யூ. அப்போ இங்க என்ன பண்றோம், யூ ஆர்ன்றது பொசிஷன் மாறுது. ஆரை முன்னாடி போட்டு யூவை அடுத்து கொண்டு போயிடுறோம். ஸோ இங்க ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டிங்கிறப்போ அது இன்டராகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுது. இதுவும் ஆப்ஷனல் டி ரூல் தான். ஆனா ஒரு சில ரூல்ஸை இதுதான் இங்க எழுதியிருப்பாங்க. ஹியர் த ஆக்சிலரி வெர்ப் ஆர் மூவ்ஸ் டு த பிகினிங் டு ஃபார்ம் அ கொஸ்டின். ஆனா நம்பர் அக்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இது ஆப்ளிகேட்டரி ரூல். நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து ஆப்ளிகேட்டரி. இது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும், ஆப்ஷனல் கிடையாது. இது ஆப்ளிகேட்டரினா கண்டிப்பா பண்ணியே ஆக வேண்டிய ரூல். அது என்ன ரூல்? ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டுங்கிறதுனால ரன்னு நீங்க போட முடியாது, ரன்ஸ்ன்னு தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி கேட்ஸ் இங்க வந்துட்டு இங்க ரன்னு தான் சொல்லுது. கேட்ஸ் ரன் ஃபாஸ்ட், த கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா, கேட்ஸ்ன்னு போட்டா இதே இன்னொரு எக்ஸாம்பிள். அதே பாருங்க, த கேட்ஸ்னா ரன் ஃபாஸ்ட், ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு தான் போட முடியும். இந்த கேட்டா இருந்தா எப்படி வரும், ரன்ஸ் ஃபாஸ்ட்னு வரும். ஆனா கேட்ஸா இருந்தா ரன் ஃபாஸ்ட்னு வரும். ஓகே, இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இதுல போடுறோம் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல போடுறோம். அப்போ இந்த இடத்துல இது வந்து கோர் சென்டென்ஸ். இந்த கேட் ரன் ஃபாஸ்ட்ங்கிறது கோர் சென்டென்ஸ். ஓகே, இது கேட்ஸா இருந்தா இந்த இடத்துல எப்படி வரும், ரன் ஃபாஸ்ட்னு வரும். ஆனா கேட்டா இருந்தா என்னவா இருந்தா, கேட்டா இருந்தா the cat runs fastன்னு வரும். இதெல்லாம் கம்பல்சரியா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஸோ திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட் த வேர்ப் டு அக்ரி இன் நம்பர். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுது. இந்த கேட் ரன் ஃபாஸ்ட்ங்கிறதுல ரன்னுங்கிற வேர்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து நவுனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரி பண்ணுது. கேட்ஸ்ன்னு இருந்தா ரன்னும், கேட்டுன்னு இருந்தா ரன்ஸ்னும் மாத்துது. ஸோ இதுதான் என்னது, திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட் த வேர்ப் டு அக்ரி இன் நம்பர் வித் சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாத்தும், இல்லை ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாத்தும். சேஞ்சிங் ரன் டு ரன்ஸ் ஆர் ரன்ஸ் டு ரன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா, இது ஆப்ளிகேட்டரி ரூல். இது ஆப்ஷனல் ரூல் இல்ல, ஆப்ளிகேட்டரி ரூல், வெரி மேண்டேட்டரி ரூல். இதுதான் வந்து the 3 components of transformational rule. Hope you understood. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.